அதிக அளவு பணம் புழங்கும் துறைகளில் சட்டவிரோதமாக பதுக்கப்படும் பணம் எளிதாக கைமாறும். அத்தகைய துறைகளில் திரைத்துறையும் ஒன்று. ஏராளமான படப்பிடிப்புகள் இன்று நின்று போன நிலையில் இதற்கான காரணங்கள் குறித்து பகிர்ந்து கொள்கிறார் பாக்தா என்ற திரைப்பட கல்லூரியின் தலைவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான தனஞ்சயன். சினிமா துறையில் அதிகமாக கருப்பு பணம் புழுவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. தற்பொழுது மத்திய அரசோட அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க? இதனால் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. திரைப்படம் வெளியாவதும் தாமதங்கிறாங்க. கருப்பு பணம் அதிகமாக புழங்குது அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் தான் நான் சொல்லுவேன். எல்லா துறையிலும் இருக்குது. எல்லா வியாபார துறையிலும் கருப்பு பணம் கண்ட்ரோல் பண்ணுறதா இப்போதைக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்த இந்த பெரிய ஸ்டெப். இது பதுங்கி இருக்கிற கருப்பு பணத்தை வெளியே கொண்டு வர ஒரு விஷயம். அது சினிமாவில் இருக்குன்றது மட்டும் அப்படின்றது ஒரு ராங்கான ஒரு நோஷன். எப்பவுமே சினிமா துறையை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு நோஷன் இருக்கும், ராங்கான ஒரு நோஷன். அந்த மாதிரி தான் நான் சொல்வேன். நான் இன்றைக்கி சினிமா துறை பொறுத்தவரை இதை எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இன்றைக்கி இது அதிகமாக கேஷ் புழங்குற துறை இது. அதாவது நிறைய பணம் ரியலாக புழங்குற துறை. இங்கே செக் டிடின்றது ரொம்ப கம்மியாகவும் அதிகபட்சம் கேஷ் புழங்குற ஒரு துறை தான் சினிமா துறை. அதுக்கு பிளாக் பண்ணி இல்லை. கேஷ் புழங்குற துறைன்னா பிளாக் பண்ணி கிடையாது. ஏன்னா நீங்கள் ஹோட்டலில் போனாலும் கேஷ் தான் கட்டுறீங்க. இப்போ டெய்லி ஷூட்டிங்கில் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணுற ஒரு 100 எம்ப்ளாயிஸ்க்கும் 100 ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறாங்க. பெப்சி எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே கேஷ் தான் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா டெய்லி பேட்டா எல்லாம் கேஷ் 1000 ரூபாய் 500 ரூபாய் ஒர்க் பண்ணுற க்ளீன் பண்ணுறவங்க 500 ரூபாய் 750 ரூபாய் எல்லாம் கேஷ் பேட்டால தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த அறிவிப்பால் எது மாதிரியான பாதிப்பு ஏற்பட்டு? இப்போ அதுதான் சொல்ல வந்தேன். என்னென்னா அதனால் திடீர்னு 500 ரூபாய் நோட்டு கொடுக்க முடியாதுன்னு வரும்போது இப்போ எதை போய் கொண்டு போய் கொடுக்குறது? ஏன் இன்னைக்கு ஷூட்டிங் ஏன் தடைப்பட்டிருக்கு? சில இடங்களில் ஷூட்டிங் தொடங்க முடியாத ஒரு காரணம் என்ன காரணம்னா, எப்படி கேஷ் கொடுக்குறது? எல்லாருக்கும் 100 ரூபாய் நோட்டு இருக்காது. ஆனால் பிரச்சனை எப்படி வரும்னா, ரொம்ப கேஷ் புழங்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சினிமா வெளியிடும்போது நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எக்ஸிபியூட்டர்ஸ் எல்லாம் கடைசி நிமிஷத்தில் கேஷ் தான் கொடுப்பாங்க, டிடி கொண்டு வர மாட்டாங்க. அவங்கள டிடி டைம் முடிஞ்சிடும். 4 மணிக்கு மேலே தான் அவங்களுக்கு நிறைய பணம் கையில் கிடைக்கும். 4 மணிக்கு பேங்க்கில் க்ளோஸ்ட். 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே தான் டிடி கொடுக்குற பதில் கேஷ் கொடுப்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் முன்னாடி. இப்போ நாளைக்கு ஒரு படம் வெளியாகுதுன்னா இன்றைக்கி 8 மணி 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் அவங்களுக்கு கேஷ் கையில் நிற்கும். இப்போது இன்றைக்கி கேஷ் கொடுக்க முடியாது. இன்றைக்கி கேஷ் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, இப்போ இருக்கிற நிலைமையில் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு இல்லைன்னா 100 ரூபாய் நோட்டு கொண்டு இங்கே கவுண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. 10 பேர் மெஷின் வச்சு தான் கவுண்ட் பண்ண முடியும். இது ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஷாக் எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரி.